அதுல ஒரு 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 ஊர்ல இருக்கிறேன். I was in a particular town. அந்த தெருக்குள்ள அந்த ஏரியால எனக்கு தெரியல. That அது place was, புதுசா that place was unknown. unfamiliar to me. ஆனா தூரத்துல ஒரு பெரிய வெள்ளம் பொங்கிட்டு வருது. But from far away, a great flood was coming towards me. வானம் அளவுல அந்த அலைகள் தெரியுது. I could see the waves sky high. ஆனா அந்த தண்ணீர் நான் நிக்கிற இடத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. But the water slowly started to come where I was standing. ஒரு 2 இன்ச் அப்படியே பொங்கிட்டே வருது. 2 feet the waters were coming. நிறைய பேர் ஓடுறாங்க. Many people were fleeing. அந்த பெருகுற வெள்ளத்தை தப்பிச்சு ஓடுறாங்க. They were fleeing from that flood. ஓடுறவங்க எல்லாம் ஊழியக்காரங்க. And everyone who was fleeing were servants of God. அது என்ன மீனிங் தெரியல. I did not know the meaning. ஆனா நான் ஒரு காருக்குள்ள ஏறி ஓடுறேன். But I boarded a car and I was also fleeing. அந்த காரை ஓட்டவர் யார் தெரியுமா? You know who was driving the car? இப்போ டெப்யூட்டி சீஃப் பாஸ்டர் மாறி இருக்கிற பாஸ்டர் லாலு இப்ராஹிம். Pastor Lalu Abraham was now become the deputy chief pastor. அப்படினா இப்போ அவர் சபை ஓட்டுறாரு. Now he is driving the church. அவருடைய காலத்துல நடக்க போதா? So I remember the dream and I am just wondering whether a storm is going to come in this time. ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் இதை வைத்து ஜெபிக்க போகிறோம். I'm going to read a verse and then we are going to pray over this point. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல In Ephesians chapter 6. எல்லாவற்றையும் செய்தவர்களாக இருக்க வேண்டும். 13ஆம் வசனம் நினைக்கிறேன். I think it is verse 13. You must stand having done all. வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல தீங்கு நாளில என்று சொல்வது the evil day, definite article, ஒரு குறிப்பிட்ட தீங்கு நாள். In English it mentions about a particular evil day, the evil day. நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க we have reached the bend in the end. நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தினுடைய முடிவில் இருக்கிற வளைவுக்கு சபை வந்திருக்கு. இப்போ அந்த வளைவு Often you might have heard in the messages that the church has reached the bend in the end. Just like the Israelites had a bend in the end of the journey towards Canaan, the church has reached a bend, a crucial point. அப்போ அந்த வளைவு ஒரு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஒரு அர்த்தம் we have reached a war zone. There are many meanings for that bend, and one meaning is that we have reached a war zone. ஒரு யுத்த களத்துக்கு வந்துட்டோம். So we have come to a war zone. நாம் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த சொப்பனத்தில் பார்த்த மாதிரி ஓடி போறோம். So if we are unprepared, like we saw in the dream, we are going to flee away. நேற்று ஒரு அம்மா ஒரு தாய் ஒரு சொப்பனத்துல பார்த்தோம். நேற்று Yesterday a mother saw a dream. அதுல ஒரு ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர்ல martyrs அப்படிን இரத்த சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. In a white sheet it was written martyrs. அப்புறம் ஒரு வாய்ஸ் கேக்குது, the period of martyrs has started. அதாவது இரத்த சாட்சிகளின் காலம் ஆரம்பித்திருக்கிறது. The period of martyrs has started. முந்தானேத்து மணிப்பூர்ல 3 பாஸ்டர்ஸை கொன்னுட்டாங்க. A day before yesterday 3 pastors were killed in Manipur. தமிழ்நாட்டுல ஆண்டவர் ஏதோ அடைச்சு பிடிச்சு வச்சிருக்கிறார். இது இன்னும் உள்ள வராது. நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு பிச்சியா தருகிறார். ஒருவேளை இப்படி ஜெபிக்கிறதுனாலயோ like an arms, God has protected Tamil Nadu and has given us a protection. Maybe there are prayers going on like this. இந்த தேசத்தை பிடிக்க பாஸ்டர் திருப்பி சொன்னா நார்த் இந்தியால இப்படி மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. Pastor was often saying about North India, you cannot earn souls or do ministry like this freely in North India. வாசல் அடைஞ்சிட்டே வருது. The doors are closing. சில faith homes க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Some faith homes have been shut down. அப்போ அந்த வாசல் நடந்துட்டே வருது. ஏதோ சவுத் இந்தியால ஆண்டவருடைய பிச்சை இறக்க இருக்கு. ஜெபிங்க அப்படினா God is upon South India and therefore God is withholding such oppositions and God is allowing us to pray. சத்தமிட்டு கூப்பிட வேண்டிய காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால், if in the time where you have to cry out aloud, if you are silent, இப்படிப்பட்ட இரவு ஜெபங்கள் தடையில்லாமல் செய்யக்கூடியதான அனுகிரக காலத்தில் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால், if you hold your peace, if you are not praying in the time of mercy, in accepted times such as this where you have the freedom to pray freely in the nights like this, அந்த வெள்ளத்தை நிறுத்தக்கூடிய அதிகாரம் ஜெபம் நம்முடைய கையில் இருக்கும்போது நாம் தூங்கிக் கொண்டிருந்தால், if we have the power and authority to stop the flood and we are sleeping, ஆபத்து நம்முடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்து தட்டும் வரைக்கும் நாம் அலட்சியமா இருப்போம் என்றால், if we are slack till the danger knocks at our doorsteps, நம்மை ரட்சிப்பது யார்? who will save us? ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் நோவாவின் காலத்தில் ஜனங்கள்
அறியாதிருந்தார்கள். Until the flood came and carried them all away, people were willingly ignorant in the times of Noah. நோவா வந்து வெள்ளம் வரப்போகுதுன்னு சொன்னா சிரிச்சாங்க. When Noah was warning them a flood is going to come, they were laughing. வேலை கட்டும்போது சிரிச்சாங்க. When the ark was being built, they were laughing. மழை பெய்த போது அதெல்லாம் சரியால சும்மா அதெல்லாம் பாத்துடலாம் அது போயிடும். When it started raining, all this will go away. We can see. வெள்ளம் பொங்கினது. The floods came up. அவர்களை வாரி கொண்டு போகும்போதுதான் சிரிப்பு மாறிடுச்சு. ஐயோ சொல்லுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. And when they were being washed away by the floods, only then their laughter, their mockery turned into danger and they started, someone please save us. போன வருஷம் நம்ம யூத் கேம்ப் உடைய டாபிக் என்ன? Last year what was the theme of a youth camp? ஜாமக்காரன். Watchman. ஜாமக்காரனா யாரு? Who is watchman? 1 மணிக்கு தூங்குறவன். One who sleeps at 1 o'clock. 1 மணிக்கு விழித்திருக்கிறவன் தான் ஜாமக்காரன். It's not like that. One who is awake at 1 o'clock in the night, he is a watchman. மற்றவர்கள் பார்க்காததை பார்க்கிறவன் தான் ஜாமக்காரன். One who sees that others cannot see is a watchman. தூர பார்வை உள்ளவன் தான் ஜாமக்காரன். One who has a foresight is a watchman. ராத்திரியில் ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, அவன் பார்க்கணும். ஜெபிக்கும்போது காட்சிகள் உண்டாகணும். It is not enough to pray in the nights. When he prays, he must see something about the future. தேவனுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள He வேண்டும். must receive communications from God. இப்பொழுது கண்களை மூடுவோம். Let's close our eyes. இப்போ தூரத்திலிருந்து ஆபத்து வரப்போது ஆண்டவர் பல விதத்துல அறிவிப்பு தரார். சிரிக்கிறவங்க ஜலப்பிரளயம் வரும்போது வாரிக்கொண்டு அது அவங்களை வாரிக்கொண்டு போகும். Now God is warning us about a flood that is coming from a distance. But those who are laughing about this, those who are ignoring this, when the danger comes, you will be washed away by the flood. ஆபத்தை குறித்து கொண்டு ஊக்கமா ஜெபிப்போம். Understanding the danger, impending danger, let's all pray earnestly. கால் ரொம்ப வலிக்குதுன்னா உட்காருங்க. If your legs are aching, you can be seated. கொஞ்சம் தான் வலிக்குதுன்னா முழங்கால நில்லுங்க. If you are feeling only a little pain and you can be still on your knees, be on your knees. இது அவசரமான ஒரு ஜெபம். This is an urgent prayer. எதுக்கா ஜெபிக்க போறோம்? What are we going to pray for? ஆண்டவரே கூடுமானால் இந்த வெள்ளம் வராமல் எங்களை காப்பாற்றும். God, if possible, save us from this flood. இல்லை இந்த வெள்ளம் வந்தால் தான் நம்ம முன்னேறுவோம் சொன்னா எங்களை ஆயத்தப்படுத்த எபேசியர் 6:13 படி. Or according to Ephesians 6:13, if we have to face this evil day and only then we can progress, prepare us for that. அப்போ அந்த வெள்ளம் வரும்போது The flood comes. நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். We must become those who cleave to the crucified And Christ. with Christ in the vessel we can smile at the storm. கிறிஸ்து நம்முடைய படகில் இருப்பார் என்றால் நாம் புயலை பார்த்து சிரிக்க முடியும். பாரத்தோடு ஜெபிக்கலாமா? Let's pray with the burden. தேவன் நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்டு சரித்திரத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்களிடத்தில் உண்டு. God is in our midst and God has the ability to change history by listening to this prayer of yours.